கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை வேளையில் உங்களோடு கூட இந்த காணொலியை, இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புது சிருஷ்டியை குறித்து நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்கள். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். ஒரு ஊற்றை குறித்து ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஊற்றும் இருக்கிறது, கெட்ட ஊற்றும் இருக்கிறது. நல்ல சுனையும் இருக்கிறது, கெட்ட சுனையும் இருக்கிறது. அந்த சுனையிலிருந்து புறப்படுகிற தண்ணீர் சிலருக்கு அதை குடிக்க முடியாது. அது கசப்பாக இருக்கும், இல்லை துவர்ப்பாக இருக்கும், இல்லை சப்பன் இருக்கும். ஆனால் இரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து நல்ல தண்ணீர் சுரக்கும். இரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். ஒரு மகிழ்ச்சி இந்த இரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து. பாருங்க, தாகம் தீர்ப்பதற்கு உலகத்தில் தண்ணீரை தவிர வேற எதையும் பயன்படுத்த முடியாது. தாகத்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. தாகத்துக்கு எந்த ஆகாரமும் கொடுக்க முடியாது. தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் தான் கொடுக்கப்பட வேண்டும். தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறவருக்கு பிரியாணி கொடுத்தா வாங்க மாட்டான். எனக்கு தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படிமா. தாகம் தீர்க்கப்பட வேண்டும். ஆகத்தான் அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது, அந்த விழாவில் குத்தப்பட்ட பொழுது இரத்தமும் ஜலமும் புறப்பட்டு வந்தது. இரத்தமும் ஜலமும் புறப்பட்டு வந்தது என்று வேதவசனம் சொல்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க ஊற்று இன்னைக்கு நல்ல ஊற்றா இருக்குதா? நல்ல ஊற்று நல்ல தண்ணீர் என்ன செய்யும்? அதாவது அவர் சொல்றாரு யாக்கோபுல, ஒரு ஊற்றில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் என்ன செய்வதில்லை, வருவதில்லை. நல்ல ஊற்றிலிருந்து நல்ல ஜலம் தான் புறப்பட்டு வரும். நல்ல ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீர் புறப்பட்டு வரும். இந்த நல்ல தண்ணீரை குடிப்பதற்கு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியோடு ஓடி போய் தண்ணி எடுக்க போவாங்க. இப்போ எல்லா இடங்கள்லையும் நீங்கள் தண்ணி காசு கொடுத்தா வாங்குறீங்க. சோத்திரம். பட்டணங்களில் இருக்கிறவங்க தண்ணீரை என்ன செய்றீங்க? விலைக்கரையும் கொடுத்து வாங்குறீங்க. இனி எல்லாமே விலைக்கரையும் தான், எல்லாமே கரையும் தான். தண்ணீர் முன்னால் நம்ம ஒரு காலத்தில் கிணத்து தண்ணீரை குடித்தோம். அன்னைக்கு மக்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஒருவருக்கும் கல்லடைப்பு வரலை, கிட்னியில் பிரச்சனை வரல. இப்போ கொடுக்குற தண்ணீர் என்ன தண்ணீர் அப்படின்னா, அவன் மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்கிறான். மினரலை பூரா எடுத்துட்டு சுத்தமான தண்ணியை நமக்கு தர்றான். அதில் மினரல் சத்து எதுவுமே கிடையாது. அதை குடிக்கிறவங்களுக்கு கால் வலி வருது, முட்டு வலி வருது, ஜாயிண்ட் வலி வருது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இந்த தண்ணியை குடித்தனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ தண்ணீர்லே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த தண்ணீருக்காக நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுறோம். ஆனால் அந்த இரட்சிப்பின் ஊற்றிலிருந்து புறப்படுற தண்ணீருக்கு நாம் எவ்வளவு பிரயாசப்படுறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்கள் அனுதின ஜெப வாழ்க்கையில் அதிகாலையில் இந்த இரட்சிப்பிலிருந்து ஊற்றுக்களிலிருந்து தண்ணீர் அப்படியே சுரந்து ஓடுதா? ஆண்டு சொல்ல, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுன்றார். இந்த ஊற்றில் இருந்து நல்ல தண்ணீர் அப்படியே நிச்சயம் புறப்பட்டு ஓடுன்றார். உங்க இருதயத்துக்குள்ள நல்ல தண்ணீர் புறப்பட்டு ஓடுமையானால் அது அநேகருடைய தாகத்தை தீர்க்கும். அநேகருடைய தாகத்தை தீர்க்கும். தாகம் தீர்க்கலாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே, இரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து புறப்படுகிறவைகள் மனிதர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் தாகம் தீர்க்கக்கூடிய, ஆத்ம தாகத்தை தீர்க்கக்கூடிய, நாவின் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு ஊற்றாய் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறியா? நிறைவுள்ள கர்த்தர் தந்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.